ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. என்னோட இந்த யூடியூப் சேனல் மூலமாக எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் தொடர்ந்து கொடுக்குற பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்குது. தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து எனக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. நானும் உங்களுக்கு என்னோடய சப்போர்ட்டை கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒன்றா யூடியூப்பில் ட்ராவல் பண்ணலாம். இன்றைக்கி ஒரு அமேசிங்கான ஜூஸ், சன்செட் ஜூஸ் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்காகவும் டெடிகேட் பண்ணுறேன். வாங்க இப்போ சன்செட் ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு அனு கிரியேஷன்ஸ். சன்செட் ஜூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஆரஞ்சு ஜூஸ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 2 ஆரஞ்சை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ ஜூஸ் பிழிஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நான் ஆரஞ்சை ஜூஸ் பிழிஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது கூட 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துப்போம். அடுத்தது 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். ஏற்கனவே நம்ம சேனலில் ஆரஞ்சு கூலர், ட்ரிபிள் லேயர் ஸ்மூத்தி எல்லாம் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதையும் மறக்காமல் பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நமக்கு இப்போது ஆரஞ்சு ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம இப்போ ப்ளம் ஜூஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் 6 ப்ளம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். ப்ளம்ஸ் வாங்கும்போது நல்லா ரெட் கலராக பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் சன்செட் ஜூஸ் பண்ணும்போது நல்ல கலர் கிடைக்கும். இப்போ நான் எல்லா ப்ளம்ஸையும் கட் பண்ணிட்டேன். சீடெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ப்ளம் ஜூஸ் பண்ணுறதுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ப்ளம் பீசஸை ஒரு வாணலியில் சேர்த்துக்கலாம். இது கூட ப்ளம் பீசஸ்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துப்போம். அடுத்தது 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். அடுத்தது கொஞ்சமாக உப்பு சேர்த்துப்போம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ப்ளம் பீசஸை நல்லா வேக வச்சுக்கணும். ஒரு 10 நிமிஷம் ஆகும். மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா வேக வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ தான் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ எனக்கு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வெந்துடுச்சு பாருங்கள், நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு பாருங்கள். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆற வச்சு வச்சுக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப தண்ணி சேர்த்துலாம் அரைக்க வேண்டாம், இப்படியே அரைச்சிப்போம். ஏன்னா நமக்கு சன்செட் ஜூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஸ்மூத்தி மாதிரி தான் வேணும். அதனால் அப்படியே அரைச்சி எடுத்து வந்துடலாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ அரைச்சி எடுத்து வந்துட்டேன் பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த கிளாஸில் தான் நம்ம ஜூஸ் அரேஞ்ச் பண்ண போகிறோம். அதோட வரம்பில் ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் லெமன் தடவிக்கிறேன். இப்போ லெமன் நல்லா தடவியாச்சு. நான் ஒரு பிளேட்டில் சர்க்கரை வச்சுருக்கேன், அதில் அப்படியே டிப் பண்ணிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நமக்கு இப்போது கிளாஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம சன்செட் ஜூஸ் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கிற ப்ளம் ஜூஸ் அரேஞ்ச் பண்ணிப்போம். கிளாஸோட 1/4 பாகம் வரைக்கும் நம்ம ப்ளம் ஜூஸ் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஜூஸ் செய்கிறதுக்கு ரொம்ப நிறைய பொருளெல்லாம் தேவைப்படாது. ப்ளம், ஆரஞ்சு, சர்க்கரை, உப்பு, தண்ணி, இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள். ரொம்ப நிறைய பொருளே கிடையாது. ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ப்ளம் ஜூஸ் அரேஞ்ச் பண்ணியாச்சு. அடுத்தது இப்போ நம்ம கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துப்போம். ஐஸ் க்யூப்ஸ் ஆப்ஷனல் தான், நமக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். அடுத்தது நம்ம செஞ்சு வச்சுருக்கிற ஆரஞ்சு ஜூஸை சேர்த்துப்போம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சன்செட் மாதிரி எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. அருமையாக நமக்கு சன்செட் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும்.
என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த அமேசிங்கான ஜூஸ் உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ரெசிபிஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே.